வணக்கம் மக்களே, வணக்கம். எல்லாரும் நலமா? நாங்கள் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மிக மிக பிரபலமான ஒரு பார்க்குனா இதான் அப்படிங்கிறது தான் என்னுடைய சைல்டுஹுட் மெமரிஸில் பதிஞ்சிருக்கு. அதுதான் சிவகங்கை பூங்கா. சிவகங்கை பூங்காவுக்கு ஒரு கோட்டை மாதிரி, ஃபோர்ட் மாதிரி ஒரு நுழைவாயில் இருக்குது. அதுக்குள்ளே போகலாம். பெரிய கோயிலோட என்ட்ரன்ஸ்குள்ளே, தஞ்சாவூர் பெரிய கோயிலோட என்ட்ரன்ஸ்குள்ளே போயும் நம்ம ரைட்டில் இருந்து லெஃப்ட் டர்ன் பண்ணிங்கன்னா அந்த பூங்காக்கான வழி கிடச்சிரும். அப்படி தான் என்னோடய சின்ன பிள்ளையில் என்னுடைய அப்பா அம்மாலாம் நாங்கள் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அந்த மெமரிஸ்லேயே நானும் என்னோடய கிட்ஸை அழைச்சிக்கிட்டு அந்த பெரிய கோயிலோடைய என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறோம். என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டு அந்த பக்கமாக ஒரு வழி இருக்கும் நீங்கள் சிவகங்கை பூங்கா போகிறதுக்கு. அதில் நீங்கள் தாராளமாக அழகாக நீங்கள் உள்ளே போயிடலாம். இப்போ இந்த பிரம்மாண்டமான இந்த என்ட்ரன்ஸை நாங்கள் பார்த்துட்டு அப்படியே ரைட் சைடில் சரி கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த பிரம்மாண்டத்தையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த செப்பல்லாம் போடுற இடத்துக்கு வந்தோம். அங்கே தனித்தனியாக பேக்ஸ் இருக்குது. அந்த ஒரு பேக் வாங்கிட்டு நம்மளுடைய ஸ்லிப்பர்ஸை போட்டுட்டு அதில் நம்ம ஹேங் பண்ணிட வேண்டியது. அந்த நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அந்த நம்பரை சொல்லிட்டோன்னா அந்த பில்லை எழுதி கொடுத்துருவாங்க. திரும்ப வரப்போ அந்த பில்லை கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். நாங்கள் ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டாக வருவோம்னா அங்கே ஷாப்பெல்லாம் இருக்குது, கடையெல்லாம் இருக்குது. அந்த கடையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் சோளம்லாம், ஸ்வீட் கார்னு இதெல்லாம் இருந்துச்சு, விற்றாங்க. அதையும் கூட குட்டீஸ்க்கு, ஏன்னா அப்போ தானே இறங்கியிருந்தோம், கொஞ்சம் பசிச்சிச்சா சரின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கார்னு, கொஞ்சம் ஸ்பைசி கார்ன் இதெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டோம். அந்த நேரம் பார்த்திங்கன்னா அது பௌர்ணமிக்கு கிரிவலம் போவாங்களாம். அதனால் ஹெவி க்ரௌடு. நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், திரும்ப ரிட்டன் போய் கோயிலுக்குள்ளே போக வேண்டாம், ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப நாங்கள் அந்த ஸ்லிப்பரை மாட்டிக்கிட்டு, நான் சொன்னேன் இல்லையா வழி பெரிய கோயில் என்ட்ரன்ஸை தானே ரைட் சைடில் இருக்கும் பார்க் போகிறதுக்குன்னு, அதுக்கு வந்தோடனே குட்டீஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாகி ஜாய்ஃபுல் ஆகிட்டாங்க. நாங்கள் சிவகங்கை பூங்காவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கழித்து நாங்கள் போகிறோம். ஏன் 7 வருஷம் வெயிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூங்கா பராமரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாக் பண்ணியே வச்சுருந்தாங்க. ரொம்ப மிஸ் பண்ணோம் நாங்கள். ஜோஷ்னா பிறந்து ஒரு 4-5 மந்த்ஸில் நாங்கள் அங்கே போனது. அதுக்கப்புறம் 7 இயர்ஸ் கழித்து இப்போ தான் போயிருக்கிறோம். நான் சின்ன பிள்ளையாக 5-6 வயசுலேருந்தே அந்த பார்க்கு எனக்கு ஒரு பிரமிப்பாகவே இருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப நிறைய மிருகங்கள், பறவைகள் எல்லாம் நான் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாம் இந்த தடவை நாங்கள் போனப்போ அதெல்லாம் மிஸ்ஸிங். பட் சூன் வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க. நிறையா ட்ரீஸ் எல்லாம் நல்ல க்ரோன் ஆகிருந்துச்சு. ஆனால் குழந்தைங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் ஃபுல் லெவலில் இருந்தாங்க. நல்லா அவங்க என்ஜாய் பண்ணாங்க. அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் பாருங்கள். இந்த மரம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறதுலேருந்து இருக்குது. அந்த முழு பூங்காவுக்குமே ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு மரமாக அந்த மரம் இருக்குது. நிறைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் ஃபேன்சியான பிள்ளைங்க விளையாடக்கூடிய விஷயங்கள்லாம் அதில் இருந்துச்சு. அதெல்லாம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு விஷயத்தையுமே எடுத்து நல்லா பார்க் ஓரளவு க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ஃபேர்லாம் ஒன்றும் கிடையாது, என்ட்ரன்ஸ் தான். புதுசாக இருந்தக்கூடிய அந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிச்சுங்க பிள்ளைங்க. நிறைய குழந்தைங்க வந்திருந்தாங்க. கொஞ்சம் அந்த பிளேயிங் ஏரியா விட்டு நவுந்து வந்தோம்னா இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். நிறைய புல் தரெல்லாம் இருக்கும். நம்ம அதில் உட்காந்து சாப்பிடலாம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப ஸ்கூலில் ஃபீல்ட் ட்ரிப்ஸ் அழைச்சிட்டு வந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. எங்கள் அப்பா அம்மா கூட வந்தது, எங்கள் ரிலேட்டிவ்ஸோடு வந்தது. அங்கே உட்காந்து நான் நிறைய தடவை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். நிறைய சாப்பிட்ருக்கேன் புளி சாதம் அப்படிங்கிறதெல்லாம். இது கேன்டீன், அதில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம்.
என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸை வந்து இப்போ என்னுடைய குழந்தைகளும் அதே மாதிரி இடத்துல அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல இப்போ குழந்தைங்க மேலே ஓடி வராங்க இல்லையா, இந்த இடத்துல தான் ஆக்சுவலி மான் நிறைய இருக்கும். ரொம்ப நாங்களே அதுக்கு பைசா வாங்கி தீனிலாம் கொடுப்போம். அந்த எடுத்து கொண்டு போய் அதுங்க அழகாக வாங்கி சாப்பிடும். நாங்கள் வந்து சிவகங்கை பூங்காவுக்கு போனதே ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால ஒரு 5 மணிக்கு தான் போனோம். அதனால் 6:30 ஆகிடுச்சு. 6:30 ஆனோடனே எல்லா லைட்ஸுமே ஆன் பண்ணிட்டாங்க. அப்போயுமே ஒரு 25 இயர்ஸ் பேக்குமே இதே மாதிரி தான் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. லைட்ஸ் எல்லாமே நல்ல ஓரளவு சஃபிஷியண்ட்டான லைட் இருந்துச்சு. எல்லாருக்கும் நல்ல வெளிச்சமாக இருந்துச்சு. கலர் லைட்ஸாக இருந்துச்சு. புது மாடல்ஸ் எல்லாம் லைட்ஸை வந்து போட்டிருந்தாங்க. அங்கங்கே ரெட் கலர் க்ரீன் கலருங்கிற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அது கண்களுக்கு உண்மையிலே ஒரு விருந்தாக இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். அதனால் பிள்ளைங்க வந்து நைட் ஆகியும் கூட தே குட் ஏபிள் டு கண்டினியூ தேர் கேம்ஸ். அவங்க விளையாடுறத அவங்களோட விளையாட்டுகளை தொடர்ந்து அவங்க விளையாடுறதுக்கான வெளிச்சம் அங்கே போதுமானதாக இருந்துச்சு. அதனால் அவங்க தொடர்ந்து விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க பிள்ளைங்க. இரவாகியும் அவங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு 6:30-7 மணி வரையும் கூட அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அங்கேருந்து புறப்படலான்னு முடிவு பண்ணோம். அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இந்த ரோப் கார், அந்த மியூசியம், சயின்ஸ் மியூசியம் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் விரைவிலே நமது சிவகங்கை பூங்காவுக்கு வந்து எல்லாரையும் மகிழ்விக்கணும் அப்படிங்கிறது தான் நமது விருப்பம். நாங்கள் அப்படியே வெளில வந்தோம். வெளில வரப்போ நம்மளுடைய வழக்கம் போல் நாங்கள் வந்த வழியிலே திரும்ப வெளியில் வரதுக்காக நாங்கள் வந்தோம். அப்போ இந்த பிரம்மாண்டத்தை பார்த்து நாங்கள் உடனே எங்களால் வெளியேற முடியல. அதனால் நாங்கள் அங்கே நின்று கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அந்த கல்லில் வெட்டப்பட்ட எழுத்துக்கள் அதெல்லாம் பிரமிப்போடு பார்த்துட்டு ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எங்களுடைய ஊருக்கு திரும்ப வந்தோம். தேங்க்யூ. இந்த ஃபோட்டோ வந்து நானும் எனது மனைவியும் 2014 எடுத்தது. அந்த இடத்துக்கு 2017 ஜோஷ்னாவோட போய் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பூங்கா க்ளோஸாக இருந்ததுனால இப்போ தான் வாய்ப்பு கிடச்சி மீண்டும் அதே இடத்துக்கு 2024 போய் எடுத்துருக்குறோம். 10 இயர்ஸ் கழிச்சும் ஒரே இடத்துல போய் புகைப்படங்களை எடுத்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது.